DevOps படிச்சா 15 LPA, AWS படிச்சா 20 LPA. இந்த மாதிரி யூடியூப்ல இன்ஸ்டாகிராம்ல நிறைய ஆட் பார்த்துட்டு இன்னைக்கு இருக்க ஃப்ரெஷர்ஸ் என்ன பண்றாங்க தெரியுமா? இன்ஜினியரிங் முடிச்சதும் கோடிங் தெரியாது, டேட்டாபேஸ் நாலேஜ் இல்ல, ப்ரோக்ராம் பத்தி ஐடியா இல்ல, டைரக்டா AWS DevOps கோர்ஸ் ஜாயின் பண்ணிடுறாங்க. 6 months முடியுது, கோர்ஸ் முடியுது, சர்டிபிகேட்ஸ் கையில கிடைக்குது. ஆனா இன்டர்வியூக்கு ஒரே ஒரு கால்ஸ்க்கு வர்றது இல்ல. இதுதான் ரியாலிட்டி. இந்த வீடியோல நான் உங்களுக்கு யாருமே சொல்லாத ஒரு ரியாலிட்டியை உங்களுக்கு சொல்ல போறேன். ஃப்ரெஷருக்கு AWS DevOps சூட்டபிள் ஆகுமா? யார் இந்த AWS DevOps படிக்கலாம், யார் இந்த AWS DevOps படிக்க கூடாது, கரியர் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், இதை பத்தி எல்லாத்தையும் டீடைலா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நான் டெய்லி ஸ்டூடெண்ட்ஸை மீட் பண்றேன். மோஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கேட்கிற கொஸ்டின், சார் AWS படிக்கலாமா? நான் அவங்கள்ட்ட கேட்கிற ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உனக்கு ப்ரோக்ராமிங் தெரியுமா? மோஸ்ட் ஆஃப் தம் ஆன்சர் எப்படி வரும்னா நோ சார். ரெண்டாவது நான் கேட்கிற கொஸ்டின், உனக்கு நெட்வொர்க்கிங் பத்தி ஐடியா இருக்கா? நோ சார். மூணாவது லினக்ஸ்ல ஒர்க் பண்ணிருக்கியா? நோ சார். நாலாவது டேட்டாபேஸ் நாலேஜ் இருக்கா? நோ சார். அஞ்சாவது கிட் யூஸ் பண்ணிருக்கியா? நோ சார். அப்போ DevOps எப்படி புரியும்? நீங்க ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு கார் டிரைவ் பண்ண தெரியாது, ஆனா கார் மெக்கானிக் கோர்ஸ் படிக்க போறேன்னு எப்படி இருக்கும்? மெஷின் ஆப்ரேட் பண்ண தெரியாது, ஆனா மெஷின் மெயின்டெனன்ஸ் கோர்ஸ் படிக்கிற மாதிரி தான் இந்த கோடிங், இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் தெரியாம நீங்க DevOps படிக்கிறது. சோ இதே தான், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பண்ண தெரியாது, ஆனா சாஃப்ட்வேர் டெப்ளாய்மெண்ட் பண்ண கத்துக்கிறேங்கிறது ஒண்ணுதான். நம்ம ஆல்ரெடி சொன்ன இந்த மெக்கானிக் எக்ஸாம்பிள் ஒண்ணுதான். சரி, ஃபர்ஸ்ட் DevOpsனா என்ன? அது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இல்ல, அது ஒரு ஃப்ரேம்வொர்க்கும் இல்ல. DevOpsங்கிறது ஒரு ப்ராசஸ். நார்மலா டெவலப்பர் ஒரு கோட் எழுதுவாரு, நெக்ஸ்ட் டெஸ்டர் அதை டெஸ்ட் பண்ணுவாங்க, பில்ட் கிரியேட் பண்ணுவாங்க, சர்வருக்கு டெப்ளாய் பண்ணுவாங்க, அப்ளிகேஷன்ஸ் லைவுக்கு போகும், தென் அதை மானிட்டர் பண்ணுவாங்க, இஷ்யூ வந்தா ரோல் பேக் பண்ணுவாங்க. இந்த என்டையர் ப்ராசஸை ஆட்டோமேட் பண்றது தான் DevOps. சோ क्वेश्चन, அப்ளிகேஷனே இல்ல, நான் டெப்ளாய் பண்ண என்ன இருக்கு? கோடே இல்ல, நான் பில்ட் பண்ண என்ன இருக்கு? ரெபாசிட்டரினா என்னன்னு தெரியல, கிட்னா என்னன்னு தெரியல. இது ரெண்டுமே தெரியாம பைப்லைன் எப்படி புரியும்? இன்னொரு பெரிய மிஸ்டேக் பண்றது பசங்க, AWSனா கிளவுட், கிளவுட்னா ஈஸி. அது பக்கா தப்பு. AWSல 200+ சர்வீசஸ் இருக்கு. எக்ஸாம்பிள் EC2, S3, IAM, Lambda, CloudWatch, VPC, Route 53, RDS, ECS, EKS, load balancer, auto scaling, security groups. இப்போ நான் சொன்ன எல்லாமே செப்பரேட் கான்செப்ட்ஸ். இந்த சர்வீஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபர்ஸ்ட் எப்படி ரன் ஆகுதுன்னு தெரியணும், ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ஸ் பேசிக்ஸ் தெரியணும், நெட்வொர்க்கிங்கோட பேசிக்ஸ் தெரியணும், டேட்டாபேஸோட பேசிக்ஸ் தெரியணும். இதெல்லாம் தெரிஞ்சாதான் உனக்கு கிளவுடோட ஃபண்டமெண்டலே புரியும். நீங்க ஒரு இன்டர்வியூக்கு போறீங்க, இப்போ AWS DevOps போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்வியூல AWS ஓட டெஃபினிஷனோ இல்ல DevOps ஓட டெஃபினிஷன்லாம் கேட்க மாட்டாங்க. ஒரு அப்ளிகேஷனை எப்படி டெப்ளாய் பண்ணுவோம் அப்படின்னு கேட்பாங்க, CI/CD பைப்லைன் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க, கிட் பிரான்ச்சிங் ஸ்ட்ராட்டஜி கேட்பாங்க, டாக்கர் பத்தி கேட்பாங்க, ஜென்கின் பைப்லைன் கிரியேட் பண்ணிருக்கியா, மைக்ரோ சர்வீசஸ் டெப்ளாய் பண்ணிருக்கியா, ப்ரொடக்ஷன்ல இஷ்யூ வந்தா எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படின்னு எல்லாமே லைவ் ப்ராஜெக்ட்ஸ் ரிலேட்டடா தான் क्वेश्चंस கேட்பாங்க. இதெல்லாம் பார்த்தா தான் ஃப்ரெஷர்ஸ் பயங்கரமா ஷாக் ஆயிடுவாங்க. பிகாஸ் ஃப்ரெஷர்ஸ் யாருமே வந்து ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ்ல ஒர்க் பண்ணி ஒரு என்டையர் சாஃப்ட்வேர் லைஃப் சைக்கிள்ல ஒரு ரியல் டைம் எக்ஸ்போசரே அவங்களுக்கு இருக்காது. சோ அவங்க படிச்ச எல்லாமே ஒரு டெஃபினிஷனா தான் இருக்கும். சோ மேக்ஸிமம் AWS DevOps இன்டர்வியூ क्वेश्चंस எல்லாமே சினாரியோ பேஸ்டா தான் இருக்கும். சோ அந்த சினாரியோ பேஸ்டா அவங்களால ஒரு எக்ஸ்போசர் இல்லாம, ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம, ஒரு ப்ரோக்ராமிங் நாலேஜ் இல்லாம, ஒரு டேட்டாபேஸ் நாலேஜ் இல்லாம, ஒரு நெட்வொர்க்கிங் நாலேஜ் இல்லாம, ஒரு ஆப்பரேட்டிங் சிஸ்டம் நாலேஜ் இல்லாம அவங்களால ஆன்சர் பண்ணவே முடியாது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பண்ற பிக்கஸ்ட் மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துட்டு AWSக்கு பயங்கர டிமாண்ட் இருக்கு, DevOpsக்கு பயங்கர ஹை சேலரி இருக்கு அப்படின்னு. இதெல்லாம் ட்ரூ தான். பட் யாருக்கு ட்ரூ அப்படின்னா, ஆல்ரெடி டெவலப்பரா ஒர்க் பண்ணிருப்பாங்க, அவங்க AWS DevOps படிச்சோம்னா டிமாண்ட் இருக்கும், சேலரி இருக்கும். ஆல்ரெடி கிளவுட் இன்ஜினியரா இருந்திருப்பாங்க, அவங்க DevOps படிக்கலாம். ஆல்ரெடி நெட்வொர்க் அட்மினா இருந்திருப்பாங்க, அவங்க AWS DevOps படிக்கலாம். ஆல்ரெடி டேட்டாபேஸ் அட்மினா இருப்பாங்க, அவங்க கிளவுட் AWS படிக்கலாம். ஸோ என்ன மீன் பண்ண உங்களுக்கு புரியும். ஸோ ஃப்ரெஷர்னால இந்த அப்ஸ்கில்லிங் கோர்ஸ் கத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு யூஸ்மே கிடையாது. இது எல்லாமே அப்ஸ்கில்லிங் கோர்ஸ். எப்படி 10th முடிச்சு 12th முடிச்சு UG முடிச்சு PG முடிச்சு தான் PhD பண்ண முடியுமோ, அதே மாதிரி ஆல்ரெடி இண்டஸ்ட்ரியில ஒரு பர்டிகுலர் ரோல் ஒர்க் பண்ணிருப்பாங்க. ஒரு டெவலப்பராவோ, ஒரு சிஸ்டம் ஆர்கிடெக்டாவோ, இல்ல ஒரு கிளவுட் இன்ஜினியராவோ, இல்ல ஒரு டேட்டாபேஸ் அட்மினாவோ ஒர்க் பண்ண உங்களுக்கு இந்த AWS DevOps உண்மையிலே ஹை டிமாண்ட் தான், ஹை சேலரி தான். ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒரு கரெக்டான ஒரு ரோட் மேப் சொல்ல போறேன். ஒரு ஃப்ரெஷர், நீங்க 2026 பாஸ் அவுட், இல்ல ஒரு ஃப்ரெஷரா இருக்கீங்க, கரியர் கேப் இருக்கு, ஃப்ரெஷரா நீங்க IT ரோலை சூஸ் பண்ண முடிவு பண்ணீங்க அப்படின்னா நீங்க இந்த ரோட் மேப்பை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க IT ஜாபை தட்டி தூக்கிடலாம். நம்பர் 1 ஒரு ப்ரோக்ராமிங் கத்துக்கோங்க. நம்பர் 2 SQL கத்துக்கோங்க, எனி டேட்டாபேஸ். அதே மாதிரி ப்ரோக்ராமிங்ன்றது எனி ப்ரோக்ராமிங்கா இருக்கலாம், ஜாவா, பைத்தான், .NET எதுவா வேணா இருக்கலாம். டேட்டாபேஸ்லயும் எந்த டேட்டாபேஸாவும் படிக்கலாம், Oracle, MySQL, SQL Server, இந்த மாதிரி எந்த டேட்டாபேஸாவும் படிக்கலாம். நம்பர் 3 கிட் கத்துக்கோங்க. நம்பர் 4 லினக்ஸ் பேசிக்ஸ் கத்துக்கோங்க. அஞ்சாவது ரொம்ப முக்கியமானது, ரியலா ஒரு ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணுங்க. REST API கத்துக்கோங்க, மைக்ரோ சர்வீஸ் கத்துக்கோங்க, பேசிக்கா AI டூல்ஸ் யூஸ் பண்ணுங்க. இந்த ஃபவுண்டேஷன்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க ஒரு AWS DevOps கத்துக்கோங்க. கண்டிப்பா நீங்க எல்லாருமே
எக்ஸ்பெக்ட் பண்ற அந்த ஹை சேலரி இருக்கும், ஹை டிமாண்டும் இருக்கும். ஸோ உங்களுக்காக ஒரு ஃபைனலாக சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ எம்பிபிஎஸ் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து ஒரு ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் ஆவாங்க. ஸோ இந்த எம்பிபிஎஸ்ன்றதான் பேஸ், இந்த ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்ன்றதான் ஒரு ஸ்பெஷலைசேஷன். அதே மாதிரி ப்ரோக்ராமிங் அண்ட் எஸ்கியூஎல் இது எல்லாமே பேஸ். இந்த பேஸ் இருந்தால் தான் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலைஸ்டு கோர்ஸை படிச்சா புரியும். ஸோ ஆஸ் யூஷுவல் எம்பிபிஎஸ் எம்டிடிஎம் பண்ற மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் பேஸ் கத்துக்கோங்க. இந்த பேஸ் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நீங்க அப்ஸ்கில்லிங் கோர்ஸ் கத்துக்கோங்க. கண்டிப்பா ஹியூஜ் டிமாண்ட் இருக்கும். ஸோ நிறைய வீடியோஸ் பார்த்து, யூடியூப் பார்த்து, இன்ஸ்டா பார்த்து ப்ரோக்ராமிங்கே இல்லாம AWS DevOps கத்துக்கிட்டா வேலை கிடைக்கும், ரொம்ப ஈஸியா போலாம், நான் ப்ரோக்ராமிங் தான் AWS DevOps நிறைய ப்ரமோஷன் வீடியோ பார்த்து உங்களுடைய கரியர் ஸ்பாயில் பண்ணாதீங்க. உங்களுக்கு உண்மையிலேயே ஐடி இண்டஸ்ட்ரீஸ் போகணும் அப்படின்னா இந்த ரோட் மேப்பை ஃபாலோ பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் செய்யணும் அப்படின்னா கமெண்ட்ல ஜஸ்ட் உங்க நேம், உங்க டிகிரி, எந்த பாஸ்வேர்ட் மென்ஷன் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான கோர்ஸ் என்னன்றதை நான் டீடைலா உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். இல்ல என்ன பர்சனலா மீட் பண்ணோம் அப்படின்னா மண்டே டு சாட்டர்டே சென்னையில் அவைலபிளா இருப்பேன். நீங்க எப்பலாம் வந்து மீட் பண்ணலாம். ஐடியில் உண்மையில் நல்ல கரியர் growth இருக்கு. கரெக்டான கோர்ஸை சூஸ் பண்ணி இன்ட்ரெஸ்டோட படிச்சீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பரா, ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆக முடியும். Thank you so much guys, all the very best.